கிட்டத்தட்ட இந்தியன் தாத்தாவும் நானும் ஒன்று சொன்னால் நம்புவீங்களா? என்னோடய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட இன்றைக்கி பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் உங்கள் ஏகே. இது உங்கள் ட்ரெண்டிங் தாட்ஸ். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பெல் பட்டனை அழுத்துங்க. சில மாதங்களுக்கு முன்னே நான் சென்னைக்கு வேலையை தேடி வந்திருந்தேன். அப்போது சென்னையில் கிண்டி அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அந்த ஏரியாவில் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கின எல்லாருமே இல்லைப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. பெருத்து போய் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போது எலக்ட்ரிக் பேனல் ஒன்று இருந்துச்சு. அதில் ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருந்துச்சு. அதில் எந்த ஒரு கம்பெனியோட நேமும் மென்ஷன் பண்ணாமல் பெரிய லெட்டர்ஸில் உங்களுக்கு பார்ட் டைம் 10,000 ரூபா சேலரி, ஃபுல் டைம் 30,000 சேலரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. கீழே கான்டாக்ட் செய்யவும் அப்படின்ட்டு ஒரு நம்பர் இருந்துச்சு. அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி கேட்டதும் நாளைக்கு இன்டர்வியூ வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. 30,000 சேலரின்னொன்னே நானும் அடுத்த நாள் இன்டர்வியூக்கு கிளம்பிட்டேன். கிளம்பி போய் அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணால் அவங்க திடீர்னு 8,999 ரூபா கட்டினாதான் நீங்கள் இதில் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எப்படியோ அது இதுன்னு எல்லாத்தையும் பேசி என் மண்டையை கழுவி விட்டு என்கிட்ட இருந்தது ஒரு 1,000 ரூபா. அந்த 1,000 ரூபாயை கட்ட வச்சுட்டாங்க. இருந்த 1,000 ரூபாயும் கொடுத்துட்டேன். மீதி பணத்தை நாளைக்கு வந்து கட்ட சொல்லி அனுப்பி விட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்து இதை பற்றி இந்த கம்பெனியை சர்ச் பண்ணி பார்த்தேன். சர்ச் பண்ணி பார்த்ததில் ஒருத்தவங்க கூட நல்லதாக சொல்லவே இல்லை. எல்லாம் பண மோசடி அது இதுன்னு சொல்லி என்னை பயமுறுத்தி விட்டாங்க. நானும் மிரண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி அவங்களுக்கு கால் பண்ணி என்னோடய பணத்தை திரும்பி கேட்டால் பணத்தெல்லாம் தர முடியாது, உங்களோட ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு, நீங்கள் இனிமேல் ஜாயின் தான் பண்ண முடியும், ஜாயின் பண்ணணுன்னா மீதமுள்ள பணத்தை கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த 1,000 ரூபா போச்சுன்னு. அப்புறம் இன்னொரு நாள் நானும் வேலைக்கு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்போது வேலையை தேடுறதுக்காக ஒரு ஆப்பு மொபைலில் இருக்குது. அந்த ஆப் பேரை நான் மென்ஷன் பண்ணல. அந்த ஆப்பில் அப்ளை பண்ணியிருந்தேன். ஒரு நாள் அதுலேருந்து ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணியிருந்து நாளைக்கு இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஊர் பேரை சொன்னாங்க. ஷார்ப்பாக சிந்திக்கிற நானே எப்படி ஏமாந்தங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அந்த ஏரியாவோட பேர் நுங்கம்பாக்கம். நானும் அடுத்த நாள் காலையில் இன்டர்வியூக்கு அந்த இடத்துக்கு போனேன். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவ்வளோ பெரிய பில்டிங்கு. அந்த பில்டிங்கை பார்த்ததும் எனக்கு ஆர்வம் அதிகமாகிடுச்சு. என்னடா இது, இவ்வளோ பெரிய பில்டிங்கில் நம்ம வேலை செய்ய போகிறோம். ஒரு இடத்துல ஏமாந்தாலும் இன்னொரு இடத்துல கடவுள் நம்மளுக்கு கதவு திறந்து வச்சுருக்காருன்னு நினச்சிக்கிட்டு நானும் உள்ளே போனேன். உள்ளே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அவங்க ஒரு விதமான அக்ரிமெண்ட்டை கொடுத்து அந்த அக்ரிமெண்ட்டில் 3,800 ரூபா கட்ட சொன்னாங்க. எதுக்குன்னு கேட்டதுக்கு அந்த சர்வரோட லிங்க்குக்காக தான் 3,800 ரூபா உங்கள்கிட்ட நாங்கள் வாங்குகிறோம், அதை திருப்பி தரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, இது நல்லா படிச்சுட்டு நீங்கள் சைன் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவங்கக்கிட்ட கேட்டேன், இந்த காசை திருப்பி தருவீங்களான்னு. திருப்பியெல்லாம் தரமாட்டோம், உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் தாராளமாக கட்டலாம், பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதும் நானும் காசை கட்டிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க சொன்ன வேலை அப்படி இல்லை, ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி கொடுத்தாங்க. நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தேன். அவங்க சொன்ன மாதிரி வேலை இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த வேலையை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு திருப்பி நான் அவங்களுக்கு கால் பண்ணி பேசினதுக்கு அதெல்லாம் முடியாது, நீங்கள் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆக மொத்தம் 3,800 ரூபாவும் போச்சு. நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னா, இதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிற வழியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன மாதிரி இந்த சென்னையில் ஏகப்பட்ட பேர் வேலையை தேடி வராங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நடந்தால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில யுக்திகளை சொல்கிறேன். அதாவது அந்த மாதிரியான கம்பெனிகளை நாம் எப்படி அடையாளம் கண்டு தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வழியை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், நோட்டீஸ் போர்டில் அதிகமான சம்பளத்தை போட்டு கீழே ஹச்ஆர் கான்டாக்ட் போட்டு மேலே கம்பெனி நேம் போடாமல் அல்லது வெறும் சிம்பிள் மட்டும் போட்டு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஒரு ஃப்ராட் கம்பெனி தான்.
நீங்கள் தாராளமாக அந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அதில் கம்பெனியோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு மட்டும் பாருங்கள். அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கம்பெனி நேமை சர்ச் பண்ணிவிட்டு போங்க. செகண்ட் ஒன், உங்ககிட்ட ஹச்ஆர்னு ஒருத்தவங்க கால் பண்ணுவாங்க. அவங்க கால் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேறு எதுவும் அமௌண்ட் இருக்கா, சார்ஜ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலில் நீங்கள் கேட்டுக்குங்க. அவங்க எந்த விதமான டீட்டெயிலும் அதிகமாக தரமாட்டாங்க. அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். தேர்ட் ஒன், நீங்கள் கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சதும் கம்பெனியோட நேம் முன்னாடி சொல்லாமல் உங்களோட ஆசைகளை தூண்டுற மாதிரி 20 லட்ச ரூபா 5 வருஷத்தில் சம்பாதிக்கலாம், கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், பங்களா வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்களோட ஆசைகளை தூண்டுறது மட்டும்தான் அவங்களோட முக்கியமான குறிக்கோளாக இருக்கும். இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு ஃப்ராட்னு. உள்ளே வந்ததும் உங்கள் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. அப்படி ஆசைகளை தூண்டி விட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களோட கம்பெனி நேமே அவங்க சொல்லுவாங்க. உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறதும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதும் தான் அவங்களோட பெரிய மோட்டிவாகவே இருக்கும். உங்கள் மூளையை சிந்திக்க வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்கள் கூட. இது வரைக்கும் சொல்ல எல்லாமே முதல்ல நான் சொன்னேன் இல்லையா ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிறது ரெண்டாவதாக ஒரு கம்பெனி சொன்னேன் இல்லையா, அந்த கம்பெனி என்ன பண்ணாங்கங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த கம்பெனி டீசெண்டாகவும் டிசிப்ளினாகவும் நடந்துக்கிட்டாங்க. இதை வச்சு நாம் இது ஒரு நல்ல கம்பெனின்னு முடிவு பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க இன்டர்வியூ அது இதுன்ட்டு எல்லா ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நோட்டீஸ் கொடுத்து அந்த நோட்டீஸில் 3 தடவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த அமௌண்ட்டை நாங்கள் ரீஃபண்ட் பண்ண மாட்டோன்ட்டு. அப்புறம் ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுத்து அதில் அதே அமௌண்ட்டை திருப்பி தரமாட்டோம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி உங்களை சைன் பண்ண சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் ரீஃபண்ட் கேட்டாலும் அது செல்லாது. ஏன்னா நீங்கள் சுய நினைவோட அதில் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இது செல்லாது. ஒரு இந்தியனா இந்த சொசைட்டியில் நடக்கிற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் தட்டி கேட்கத்தான் நான் என்னோடய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான கம்பெனிகளிலிருந்து நீங்கள் தப்பிக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். லெட்ஸ் see you again. நான் உங்கள் இயற்கை, இது உங்கள் ட்ரெண்டிங் தாட்ஸ்.